பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தக நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேத பகுதி வசனம் சொல்லுகிறது நிலைநிறுத்துவாராக. முதல்ல நாம் எதற்கு நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவனுக்கு நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக அந்த நித்திய மகிமைக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவனுக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இதுல 3 காரியங்களை சொல்லப்படுது. 1, தேவன் நம்மளை சீர்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, ஆமென், எங்கெங்கெல்லாம் குறை இருக்கோ, எதெல்லாம் நிறைவாக்கணுமோ அதையெல்லாம் கர்த்தர் அங்கங்க உடைச்சு, ஆமென், அல்லேலூயா, அதெல்லாம் சரி பண்ணி அதை முதல்ல சீர்படுத்தும். எல்லாம் அப்படியே குறையா எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை செய்யும்போது அது சீராக இருக்க வேண்டும். அப்போ முதல்ல நம்மளை என்ன பண்றாருன்னா சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். யோசேப்பு கொஞ்ச காலம் அவன் பாடுகளை அனுபவித்தாலும், கொஞ்ச காலம் பாடுகள் தான், ஆனால் அதில் அவனை கற்றுக்கொண்டது ஏராளம். அவனை முதல்ல சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கர்த்தர் எகிப்து தேசத்தில் அவனை நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. தாவீதை தேவன் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்தினார். சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீதை கர்த்தர் ராஜாவாக்கினார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை ஆளுநராக்கினார். ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மகிமைக்குள்ள வரணும் அப்படின்னா, முதல்ல நம்மளை சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். இந்த 3 இருந்தால் தான் அந்த நித்திய மகிமைக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாடுகளில் அவங்களை சீர்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினார். யோசேப்பு மரிக்கிற வரைக்கும் எகிப்து தேசத்தினுடைய ஆளுநராக இருந்தார். தாவீது எடுத்து அவன் மரிக்கிற வரைக்கும் அவன் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவாக இருந்தான் என்று சொல்லி, அப்போ ஒரு நித்திய மகிமையே, ஒரு கணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், ஒரு மகிமையை கொடுக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற
அந்த மகிமையை தேடுவதற்கே தேவன் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துகிறார். அப்போ அந்த நித்திய மகிமை, அழியாத ஒரு மகிமையை, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு முதல்ல தேவன் நம்மளை சீர்படுத்துகிறார், இரண்டாவது ஸ்திரப்படுத்துகிறார், மூன்றாவது நம்மளை பலப்படுத்துகிறார். இந்த மூன்று நடந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல ஸ்திரமாக நிற்க முடியும், நிரந்தரமாக நிற்க முடியும். முதல்ல நாம் அந்த நிலை நிறுத்துவதற்கு, அந்த இடத்துல ஸ்ட்ராங்காய் நிற்பதற்கு இந்த மூன்று காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த மூன்று காரியங்களும் சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும். இந்த மூன்று காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் நிலை நிறுத்த முடியும், ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். அப்போ கிறிஸ்துவுக்காக அந்த நித்திய மகிமைக்கு அழைத்த கிறிஸ்துவுக்காக நான் நிலை நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல இந்த மூணையும் நம்ம அனுபவித்திருக்கோம். இந்த மூன்றுலையும் அனுபவம் இருந்தால் தான் நம் நிலைத்து நிற்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை அந்த பாடுகள் எதற்குனா உங்களை அதை சீர்படுத்துகிறார். அந்த பாடுகள் மூலமாக கொஞ்ச காலம்தான், அந்த கொஞ்ச காலத்திலே உங்களை சீர்படுத்திடுவார், கொஞ்ச காலத்திலே உங்களை ஸ்திரப்படுத்திடுவார், கொஞ்ச காலத்திலே உங்களை பலப்படுத்துவார், ஸ்ட்ராங் ஆக்கிடுவார். அல்லேலூயா. அப்பதான் நம்ம அதில் நிலைத்து நிற்க முடியும், சத்திய வசனத்தில் நிலைத்து நிற்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும், ரட்சிப்புல நிலைத்திருக்க முடியும். நித்திய ஜீவனை பெறுவதற்கு நம்மளை அழைத்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிறுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.